வக்கரமாக இருந்தால், பிறக்கும்போது வக்கரமாக இருந்தால் லாபத்தை கொடுக்கும். கோச்சாரத்தில் இவங்க எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க. நட்புக்கு பணம் கொடுக்காதீங்க. ரொம்ப சம்மந்தம் பேசுகிறேன் சார், பையன் சரியில்லை சார், 4 மாதம் கழிச்சு கல்யாணம் நின்று போயிடும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொறுங்க, சொல்கிறோம், ஒரு சம்மந்தம் வந்துருச்சு, நல்ல இடம் சார், 2 மாதம் பொறுங்க, 3 மாதம் இல்லை 4 மாதம் பொறுங்க சார், சொல்கிறேன் சார், பொண்ணு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு சார், சொல்கிறேன் சார், இப்படி சொல்லி தட்டி கழிங்க. அவசரப்பட்டு அந்த முடிவுக்கு போகாதீங்க. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் ஆடி அமாவாசை பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7357421335. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். குமுதம் பக்தி நேயர்களே, அடியேன் பண்டிட் விஜயின் அன்பான வணக்கம். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். வித்தியாசமான பரிகாரங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்மளுடைய குமுதம் பக்தி ஸ்பெஷலில் இந்த சனியினுடைய வக்ரம், இந்த கடந்த வரக்கூடிய ஒரு 4 மாதம் வக்ரமாக இருக்கிறது. இதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும், ஒவ்வொரு லக்னங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேச போகிறோம். பொதுவாக எல்லாம் ராசி வச்சு சொல்லுவாங்க, நான் லக்னத்தை வச்சு தான் நான் சொல்லுவேன். பொதுவாக 4 மாதம் ஒரு 14 நாட்கள் திருக்கணிதத்தின் அடிப்படையில் எப்படி இருக்கும், வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் எப்படி இருக்கும், ரெண்டும் ஒரே மாதிரி தான் பலன் இருக்கும். டியூரேஷன் மட்டும் கொஞ்சம் நாட்கள் முன்ன பின்ன வித்தியாசம் இருக்கும். இப்போ திருக்கணிதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 26/7/2026 அன்று இரவு 11:07 வக்ரம் துவங்குகிறது. சனியினுடைய வக்ரம். சனி இப்போ எங்கே இருக்கார்? மீனத்தில். வக்ரம் துவங்கி 11/12/2026 காலையில் அதிகாலை 5:11 திருக்கணிதத்தின் அடிப்படையில் வக்ர நிவர்த்தி ஆகிறது. இந்த வக்ரனுடைய காலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருக்கணிதத்தின் அடிப்படையில் 4 மாதம் 14 நாள் திருக்கணிதத்தின் அடிப்படையில் வக்ரமான காலம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்த்திங்கன்னா 15/7/2026 அன்று வக்ரம் துவங்குகிறது. சனியினுடைய வக்ரம் ஆரம்பமாகிறது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில். 30/11/2026 அன்று வக்ரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நிவர்த்தி ஆகிறது. ரெண்டுக்கும் ஒரு முன்ன பின்ன ஒரு 10-15 நாள் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் பலன் ஒரே மாதிரி தான் இருக்கும். வக்ரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கிரகம் பின்னோக்கி சுழலுதல் அப்படின்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் ரெட்ரா கிரியேஷன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வக்ர பலன்கள் ஒவ்வொரு லக்னத்துக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். விருச்சிக லக்ன அன்பர்களே, இந்த வக்ர சனியினுடைய பலன்கள் 4 மாதம் 14 நாட்கள் சனி மீனத்தில் வக்ரமாக இருக்கிறார். இந்த வக்ர பலன்கள் கொஞ்சம் கவனமான ஒரு விஷயம். அதாவது பிறக்கும்போது சனி வக்ரமாக இருந்தால் அவங்கள ஒன்றும் பண்ணாது. பிறக்கும்போது சனி சுபத்தன்மையோடு இருந்தால் அவங்களுக்கு மைனஸ் பண்ணும். ஏற்கனவே பிறக்கும்போதே வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு இப்போ கோச்சாரத்தில் வக்கரமாகிறது ஒன்றும் செய்யாது. விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு 3க்கும் 4க்கும் உடைய சனி, 3க்கும் 4க்கும் உடைய சனி 5ஆம் இடத்தில் அமர்ந்து விருச்சிக லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை பார்வை செய்கிறார், ரிஷபத்தை பார்வை செய்கிறார். விருச்சிக லக்னத்துக்கு 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். விருச்சிக லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை பார்வை செய்கிறார் 10ஆம் பார்வையாக. விருச்சிக லக்னத்துக்கு 3ஆம் பார்வையாக மீனத்தில் அமர்ந்து ரிஷபத்தை பார்க்குறார். விருச்சிக லக்னத்துக்கு மீனத்தில் அமர்ந்து 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். விருச்சிக லக்னத்திற்கு சனி மீனத்தில் அமர்ந்து 10ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். உட்கார்ந்த வீடு 5ஆம் இடம். அப்போ 2, 5, 7, 11 இந்த பாவகங்களை பார்க்கிறார். விருச்சிக லக்னத்துக்கு சனி 3க்கும் 4க்கும் உடையவர். ஆனால் அவர் பார்க்கக்கூடிய வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா சுபத்தன்மையான வீடுகள். 2ஆம் இடம், உட்கார்ந்த வீடு 5ஆம் இடம், 7ஆம் இடம் பார்வை செய்யக்கூடிய வீடு, 11ஆம் இடம் அவருடைய 7ஆம் பார்வை. அப்போ இந்த வீடுகள்லாம் அற்புதமான வீடுகள். இப்போ அதில் வக்ரமாகும் பொழுது
இந்த வீடுகளை கடுமையாக பாதிக்கும். யாருக்கா நம்பி 7ஆம் இடம் கூட்டு நண்பர் பணம் கொடுத்தீங்கன்னா சிக்கலாயிரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த சம்மந்தியாகும் பாக்கியம் உண்டு. அந்த ஏஜுக்கு மேலே இருக்கவங்களுக்கு 5ஆம் இடம் 7ஆம் இடம் 2ஆம் இடம் 11ஆம் இடம் எதிர்பார்த்த மாதிரி மாப்பிள்ளை வந்துருச்சுங்க அப்படின்னு சரி குடிப்பனை கிரகம் அந்த வேலையை கரெக்டாக செய்யும். அதேமாதிரி பாருங்கள் 5ஆம் இடம் அதிர்ஷ்ட பாவகம், 7ஆம் இடம் லாப 7ஆம் இடம் வந்து உங்களுக்கு அது ஒரு நிவர்த்திக்கான பாவகம், 2ஆம் இடம் பணம் பொருளாதாரம், 7ஆம் இடங்கிறது வந்து நிவர்த்திக்கான பாவகம், 5ஆம் இடம் அதிர்ஷ்ட பாவகம், 11ஆம் இடம் லாப பாவகம். ஸோ இப்போ பணம் பொருளாதாரம் வக்கரமாக இருந்தால் பிறக்கும்போது வக்கரமாக இருந்தால் லாபத்தை கொடுக்கும். கோச்சாரத்தில் இவங்க எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க, நட்புக்கு பணம் கொடுக்காதீங்க. 7 நண்பர்கள், 11 தொழில் பார்ட்னர். ஸோ இதிலெல்லாம் கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. குழந்தைங்க ஏதாவது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிற பண்ணால் அனுப்புங்க. குழந்தைகளுக்கு திருமண சம்பந்தமான விஷயங்கள், ஏன்னா சனி குடிப்பினை கிரகம், எதிர்பார்த்த மாதிரி மாப்பிள்ளை வந்துருச்சு சார்னு வாங்க. ஸோ இந்த மாதிரியான சுபத்தன்மையான விஷயம் பிறக்கும்போது வக்கரமாக இருந்தால் நடக்கும். பிறக்கும்போது சனி சுபத்தன்மையாக இருந்தால் இந்த விஷயங்களுக்கு தவிர்த்தல் நன்மை. ஏன்னா இதில் எதையாவது ஒன்றில் நம்ம ஏமாற வச்சுப்படும், எதுலையாவது ஒன்றில் ஏமாற வச்சிடும். ரொம்ப சம்மந்தம் பேசுகிறேன் சார், பையன் சரியில்லை சார், 4 மாதம் கழிச்சு கல்யாணம் நின்று போயிடும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொறுங்க சொல்கிறோம், ஒரு சம்மந்தம் வந்துருச்சு, நல்ல இடம் சார், 2 மாதம் பொறுங்க, 3 மாதம் இல்லை 4 மாதம் பொறுங்க சார், சொல்கிறேன் சார், பொண்ணு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு சார், சொல்கிறேன் சார், இப்படி சொல்லி தட்டி கழிங்க. அவசரப்பட்டு அந்த முடிவுக்கு போகாதீங்க. இல்லை உங்களுக்கு ஐயா எனக்கு பெர்த்து சாட்டிலே வக்கிறோம், கோச்சாரத்துலேயும் வக்கிறோம், சூப்பராக இருக்கும், எதுவும் பார்க்க வேண்டாம், அப்படி ப்ளஸ்ஸாக இருக்கும். வக்கரம் என்பது ரிட்ராக்ரியேஷன், பின்னோக்கி சுற்றுதல்னு அர்த்தம். ஸோ அருமையாக இருக்கும். ஆனால் இதில் நிறையா ப்ளஸ்ஸும் இருக்குது, இதில் மைனஸும் இருக்குது. உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தியை வச்சு இது என்ன, அங்கெல்லாம் என்னென்ன கிரகங்கள் இருக்குது, நான் சொன்ன வீடுகளில் என்னென்ன கிரகம் இருக்குங்கிறத பார்த்துட்டு முடிவெடுங்கள். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் ஆடி அமாவாசை பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7387421335. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.